படம் அந்த சொல்லை இப்போ நான் எழுதுகிறேன். இதுதான் அந்த சொல். இங்க நான் என்ன எழுதியிருக்கிறேன்? இப்போ படம் என்ற சொல்லை எழுதியிருக்கிறேன். படம் என்ற சொல்லில ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்த எழுத்துகள் போக தெரியாத எழுத்துன்னு ஏதாவது உண்டோ? இந்த படம் என்ற சொல்லிலே உங்களுக்கு தெரியாத எழுத்து, அது கொஞ்சம் வேறுபாடு இருந்தால் கூட அது தெரியாத எழுத்துன்னே வைத்துக் கொள்ளலாம். சரியா? இதுவரையில இதுக்கு முன்னால வந்த பாடங்கள்ல பயிற்சியில கூட வராத ஒரு எழுத்து இதுல இருக்கிறது. அந்த எழுத்து எது என்றால் இதுதான். இதுதான் புது எழுத்து. முற்றிலும் புதிதுன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு எழுத்து, ஏற்கனவே தெரிஞ்ச எழுத்து இது. இது என்ன எழுத்து? இது மா. என்ன எழுத்து? மா. இது என்ன உங்களுக்கு சொல்ல முடியாதா? அந்த சொல்லு என்ன சொல்லு? நான் சொன்னத படம் இல்லையா? எழுத்து கூட்டுங்க. படம் எழுத்து கூட்டுங்க. ப, அப்புறம் ட, அப்புறம் இம், படம். அப்போ இந்த எழுத்து இம்னு படிக்கணும். படம் படம் சொல்லுங்க. படம். அந்த எழுத்து என்ன எழுத்து? இம். இம். அப்போ இது என்ன எழுத்து? இது மா. மடமடன்னு படிச்சோமே, அதுல உள்ள எழுத்து மா இல்லையா? இப்போ இதுக்கும் இம்முக்கும் என்ன வித்தியாசம் பாருங்க. இங்கேயே எழுதிடுறேனே. இது இம், இது மா. இந்த ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? பொட்டு தான். இந்த எழுத்தெல்லாம் பொட்டு வச்ச எழுத்து. பொட்டு வச்ச எழுத்து கட்டாயமா பொட்டு வைக்கணும், மறந்துடக்கூடாது. இந்த ரெண்டுக்கும் இதான் புள்ளி மேல, அதான் பொட்டு நான் சொன்னேன். பொட்டு வைக்காத எழுத்துக்கு மான்னு பேரு, பொட்டு வச்சுட்டா அதுக்கு இம்முன்னு பேரு. அவ்வளவுதான். புள்ளி வைத்தால் இம், புள்ளி இல்லாவிட்டால் மா. அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. அப்படியானால் இப்போ படம் என்பதில் இப்போ எழுத்து கூட்டுங்கள். படம் சொல்லணும், வாயால சொல்லுங்க. ஒவ்வொரு எழுத்தா சொல்லுங்கள். படம். ப, ட, இம், படம். எழுத்து கூட்டி படிங்க பாப்போம் ஒவ்வொன்றா. முதல் எழுத்து என்ன? ப. அப்புறம் ட. கடைசியில இம், படம். இதை நான் தனியா சொல்ற பொழுது டன்னு சொல்லுவேன், படிக்கிற பொழுது டன்னு சொல்றேன். கவனிச்சிங்களா நீங்க? எழுத்து கூட்ட சொன்னேன்னு உங்களை. ப, ட, இம், பட்டம் அப்படி நான் படிக்கல, படம்னு தான் படித்தேன். எல்லாரும் அப்படிதான் சொல்லுகிறோம். அது தனியா வர்ற பொழுது அப்படி இருக்கு. ஒரு சொல்லுல மற்ற எழுத்துக்களோடு சேர்ந்து வர்ற பொழுது அது ஒப்புரவு. புதிய எழுத்து இம் எப்படி என்பதையும் தெரிந்து கொண்டீர்கள். பட்டம். இப்போ அந்த சொல்லை நீங்கள் பிரிக்க வேண்டும். பட்டம் என்பதை முதல்ல ரெண்டா பிரிங்க. பட்டம், பட்டம். சரி, சரியா பண்ணீங்களா எல்லாரும்? பட்டம், பட்டம். இந்த பட் என்பதை எப்படி பிரிக்கிறது? ப, இட், பட். அப்புறம் மிச்சம் என்ன இருக்கு? டம். அதை பிரிங்க. ட, இம், டம். பட்டம். ப, இட், ட, இம், பட்டம். இதுல ஒரு வேடிக்கை பார்த்தீங்களா? படம்ங்கிற சொல்லுல அதை டான்னு தான் சொல்றோம். அதே டா பட்டம்
அப்படின்னு வர்ற பொழுது டா, அங்க படம், இங்க டம், அங்க ப ட இம் டம், இங்க ப இட்ட இம் டம், அங்க டம், இங்க டம். அங்க டா தனியா கிடக்கு பாவம், படம்ங்கிறதுல டா தனியா, இது பா இந்த பக்கம் இம்மு, டா தனியா இருக்கு, அது அடக்கமா இருக்கு. இந்த இம்மு வருது இல்ல பக்கத்துல, அதுக்கு தகுந்த மாதிரி இது கொஞ்சம் மெலிஞ்சு கொடுக்குது படம். இங்க பக்கத்துல அதுக்கு துணை இருக்கு, அதே எழுத்து இட்டு இருக்கு, இட்டு டா, அவ்வளவுதான். பட்டம் அப்படின்னு அங்க முழு ஒலி வருது, பட்டம். நான் எழுதிட்டுமா? இதுதான் படிங்க. இது என்ன எழுத்து? பா. இது இட்டு, இது ட, இது இம். பட்டம், ப இட்ட இம், பட்டம். இதுல இதுக்கு முன்ன நாம பார்க்காத, படிக்காத, எழுதாத புதிய எழுத்து, இந்த 4 எழுத்துகள் இங்க இருக்கின்றன. இந்த 4 எழுத்துகளிலும் இதுவரையில நம்முடைய பாடத்துல வராத எழுத்து, புது எழுத்து. அது எது? கண்டுபிடித்து விட்டீர்களா? இதுதான். இப்போ இங்க ஏற்கனவே இந்த எழுத்து உங்களுக்கு தெரியும். இது என்ன எழுத்து? இது பா. இதுதான் புது எழுத்துன்னு சொல்லிட்டோம், அதை விட்டுடுங்க. இது ட, இது இம், இது தெரியும். இப்ப இதை உங்களுக்கு ஒலிக்க தெரியுதோ? பாருங்க, முன்ன இது மான்னு சொல்றோம், அதுக்கு புள்ளி வச்சா இம்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி இது ட, அதுக்கு புள்ளி வைத்தால் இட். இந்த புள்ளி எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்படி வச்சு இங்க வைக்கப்படாது, அப்படி எழுதி இங்க போடக்கூடாது, இப்படி எழுதி இங்க வைக்கக்கூடாது, இங்கேயும் வைக்கக்கூடாது. கணக்கா ஓரளவுக்கு அந்த மாதிரி இடத்துல வைக்கணும். சரியா? இப்ப அடுத்தது என்ன? பப்படம். வேற சொன்னீங்களா? பப்படம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அப்பளம் போலவே பப்படம், பப்படம். சரி, இதை பிரிக்க வேண்டும். பப்படம் என்ற சொல்லை எழுத்து எழுத்தாக முதல்ல 2ஆ பிரியுங்களேன். எப்படி? பப் படம், பப்படம். இப்ப அந்த ஒவ்வொன்றையும் பிரியுங்கள். முதல்ல இருக்கிறது பப், அதை எப்படி பிரிப்பீர்கள்? ப, அடுத்தது இப், பப். அப்புறம் படம், அது முன்னா நாம் பார்த்துடுறோம், படம்ங்கிறதே படித்து விட்டோம். ப ட இம், படம். ப இப், ப ட இம், பப்படம். அது சொல்லியே நான் இங்கே எழுதுகிறேன். ப இப், ப ட இம், பப்படம். இதுல புதிய எழுத்து எது? இதுதான் இல்லையா? இது வரைக்கும் வரல. புதிய எழுத்துன்னா பழையதான், நமக்கு நம்ம பாடத்துல புதுசா வருது எழுத்து, அவ்வளவுதான். இந்த எழுத்து எப்படி எழுதுறது? அந்த எழுத்து என்ன? அது புதிய எழுத்து எது? இப். இந்த சொல்லிலே நாம் தெரிந்து கொள்ளுகின்ற புதிய எழுத்து இப். அந்த இப் எப்படி எழுதுறது? இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச எழுத்து இல்லையா? இது என்ன? அது பா. அந்த பாவுக்கு ஒரு புள்ளி எந்த இடத்துல வைக்கிறோம் பாத்தீங்களா? இப்படிதான் வைக்கிற வழக்கம். இத இப்படி போட்டு இங்க வைக்க கூடாது, இந்த மாதிரி புள்ளி வைக்க கூடாது. அல்லது இப்படி போட்டு அவ்வளவு தூரம் கொண்டு இங்கே வைக்க கூடாது.